ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மலையாளம் ஆக்ஷன் ட்ராமா ப்ரூட்டலான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து மார்க்கோ. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஹனீஃப் அதேனி, மியூசிக் டைரக்டர் வந்து ரவி பசு, ப்ரொடியூசர் வந்து கியூப் ஷெரீஃப் முகமது, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து ஜுமானா ஷெரீஃப். இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா உன்னி முகுந்தன் வந்து மார்க்கோ பீட்டராவும், அப்புறம் இந்த கபீர் துஹான் சிங் வந்து சைரஸ்ன்ற கேரக்டர் நினைக்கிறேன். அப்புறம் யுக்தி தரேஜா வந்து நடிச்சிருக்காங்க. சித்திக்கு வந்து ஜார்ஜ் பீட்டராகவும், ஜெகதீஷ் தான் மெயின் இதில், டோனி இசாக்காவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சன் பால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அஜித் கோஷி, இந்த நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, அடாட்டா அப்படின்ற ஒரு குடும்பம், அதாவது எப்படி சொல்கிறது, அடாட்டுன்ற ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரி ஒன்று வச்சு நடத்துகிறாங்க. இந்த அடாட் ஃபேமிலியில் வந்து யார் பார்த்திங்கன்னா, இவங்க யார், சித்திக் இருப்பார், சித்திக்கோட ஃபேமிலி தான் யார், உன்னி முகுந்தன் அப்படி இவங்களாம் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஜெகதீஷ் வந்து ஒரு அந்த சிண்டிகேட் ஒருத்தர் இருப்பார். அவரோட வளர்ப்பு பையன்தான் வந்து யார் பார்த்திங்கன்னா கபீர் துஹான் சிங். அப்புறம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அப்புறம் ஆன்சன் பால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து இந்த சிண்டிகேட்டில் ஒரு ஆளாக இருப்பாங்க. ஒரு 6-7 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு சிண்டிகேட் வச்சு நடத்துவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்த ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு சிண்டிகேட் இவங்க. ஸோ ஸ்மக்லிங் பண்ண கோல்டு ஸ்மக்லிங் பண்ணுறது இந்த மாதிரியான சிண்டிகேட். அதில் வந்து அடாட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படும். அடாட் ஃபேமிலி யாருன்னா ஜார்ஜ் பீட்டர், அதாவது சித்திக்கில் வந்து ஜார்ஜ் பீட்டர் நடிச்சிருப்பார். அவங்க ஃபேமிலி தான் அடாட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து ஒட்டுமொத்த கேரளாவுக்குமே வந்து ட்ரேடு பண்ணுறது. ஸோ ஒட்டுமொத்த கேரளாவுக்குமே ட்ரேடு பண்ணுற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஃபேமிலி அடாட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் ஒரு சம்பவம் நடக்கும். எப்படின்னா, அந்த ஃபேமிலியில் ஒரு பையன், கண்ணு தெரியாத ஒருத்தர் இருப்பார். சித்திக்கு ஜார்ஜ் பீட்டருக்கு வந்து ஒரு பையன் இருப்பாப்புல. அந்த பையனுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அந்த கண்ணு தெரியாத பையனை வந்து யாரோ கொன்னுடுவாங்க. ஸோ அந்த பையனை கொல்லும்போது அதை யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ தான் வளர்ப்பு பையனான உன்னி முகுந்தன், மார்க்கோ பீட்டர் ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ எப்பவுமே அந்த கண்ணு தெரியாத பையன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எப்படி சொல்கிறது, அந்த வளர்ப்பு பையனை வந்து அண்ணன், கண்ணு தெரியாத பையன் தான் தம்பி, சின்ன வயசு கம்மி. மார்க்கோ வந்து உன்னி முகுந்தன் தான் அண்ணன். ஸோ இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி எப்பவுமே இருப்பாங்க. அண்ணன் தம்பி தான், பட் ஆனால் வளர்ப்பு பையனாக இருந்தாலும் சொந்த குடும்பத்தில் பிறந்தவ மாதிரி தான் பார்த்துப்பாங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப அண்ணன் தம்பி பாசமாக ரொம்ப எப்படி இருப்பாங்க. திடீர்னு அவன் இறந்து போனோன்னே உன்னி முகுந்தன் வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு தேடி போகிறாரு. தேடி போடுறப்ப அடாட் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, உன்னி முகுந்தங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அடாட் ஃபேமிலிக்கும் உன்னி முகுந்தன் தேடி போன வில்லனுக்கும் என்னாச்சு அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து நம்ம பார்த்துலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா, படத்தோட சினிமாட்டோகிராஃபி. ஒவ்வொரு சீனும் வந்து 1-2 சீன்ஸில் அப்படியே வந்துக்கலாம், ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம், அப்படி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பயங்கரமாக வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த கேமரா பிளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் சரி, அப்புறம் அந்த லைட்டை வச்ச இடம்லாம் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம எதிர்பார்க்கல, அப்படியே மலையாள சினிமாவில் அப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட ஹாலிவுட் ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த ஃப்ரெஞ்சு, ஸ்பெயின் இந்த மாதிரி நாட்டிலலாம் எடுப்பாங்க இல்லையா, இந்த ஐஸ், அந்த எப்படி சொல்கிறது, பனி சீசனில், வின்டர் சீசன்லலாம் நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஹாலிவுட்டில் நம்ம வந்து இந்த ஃப்ரான்ஸ் மூவி, அப்புறம் வந்து இந்த ஸ்பானிஷ் மூவி, இந்த மாதிரியான மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்ற விட இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆகிற மூவி. யூஎஸ்ஏயில், ஹாலிவுட்டில் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆகிற மூவி மாதிரி தான் இருந்தது. ஹாலிவுட் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆகிற மூவி மாதிரி தான் அந்த சினிமாட்டோகிராஃபி, கேமரா பிளேஸ்மெண்ட், லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் மேலை நாட்டு அதர் கண்ட்ரீஸில் உள்ள இது மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, உன்னி முகுந்தனோட அந்த பாடி ஃபிசிக் வந்து ரொம்ப சப்பியாக இருப்பார். எப்பவுமே குண்டாக குழுன்னு இருப்பார். ரொம்ப டக்குன்னு ட்ரிம் ஆகி தாடிலாம் வச்சு அப்படியே நல்லா ஸ்டைலாக பயங்கரமாக இருக்கார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு படம் வந்து மூவ் ஆகுது. இப்போ எங்கேயுமே லேக் அடிக்கலை, சத்தியமாக படம் லேகே அடிக்கலை, ஸ்பீடாக மூவ் ஆகுது. அது வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்று பிஜிஎம் வந்து தாறுமாறாக இருக்குது. பிஜிஎம் வந்து சொல்லவே முடியாது நம்மளால், அவ்வளோ அற்புதமாக வந்து ரவி பசூர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டைல், அந்த கிளாசிக்கான ஸ்டைல் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஆக்டிங் தான். அப்புறம் யாருன்னா ஜெகதீஷ். உங்களுக்கு ஜெகதீஷ்னால் யாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த நிறைய பழைய மலையாள படம்லாம் பாருங்கள்,
ஒரு வடிவேலுன்னு சொல்ல முடியாது, வடிவேலுக்கு ஈக்குவல்னு சொல்லலை, பட் ஆனால் வடிவேலுக்கு ஈக்குவல் மாதிரி தான். பட் ஆனால் அந்த மாதிரியான ஒரு காமெடி நடிகர், நம்ப முடியல, காமெடி நடிகர் தான் இந்த படத்தில் வந்து சரியான வில்லனை நடிச்சிருக்காரு. சத்தியமாக நம்மளால நம்ப முடியல இவர் இந்த கேரக்டரில் நடிப்பார், இப்படி நடிப்பாருன்னு. ரொம்ப அந்த அந்த ஒரு கேரக்டர் ட்ரிம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, இந்த கேரக்டர் வந்து அப்படி உருவாக்குறது, அது வந்து அப்படியே மெருகேற்றி உருவாக்கி வச்சுருக்கானுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படத்தோட கேரக்டரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உன்னி முகுந்தன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒத்தாளாக வந்து தாங்கியிருக்காரு. படம் வந்து அவ்வளோ இதாக கேரி பண்ணி கொண்டு போயிருக்காரு. எங்கேயுமே வந்து நமக்கு வந்து ஒரு லேக் அடிக்கிற மாதிரி தோணல. ஸோ அது வந்து பயங்கரம். அதே மாதிரி ஜெகதீஷோட கேரக்டரும் வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டு. ஸோ அந்த கேரக்டரும் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம். சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் வந்து எங்கேயுமே லேக் அடிக்கலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் இந்த லைட்டு செட்டிங்கு, அப்புறம் ஜெகதீஷோட ஆக்டிங்கு, அப்புறம் முகுந்தனோட ஆக்டிங்கு, உன்னி முகுந்தனோட ஆக்டிங்கு, இதெல்லாம் வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் வரும். ஒரு படம் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் போதாது. படம் டக்குன்னு மூவ் ஆகிறத மட்டும் படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்டோரி இருக்கணும். ரிவெஞ்ச் மூவி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒருத்தனை கொண்டுட்டு அவனை ரிவெஞ்ச் பண்ண போகிறாங்க, அது வந்து டக்குன்னு நினச்சா முடிச்சிடலாம். ஆனால் அது பின்னாடியே தொத்திக்கிட்டு போகிற மாதிரி, அதில் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கானா இல்லை. படம் அப்படியே படுத்து அப்படியே ஏஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே படுத்த காலை நீட்டி படுத்து அப்படி இருக்கும். அது மாதிரி பாட்டும் ஃப்ளாட்டாக போய்கிட்டே தான் இருக்குது. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குற விஜய் படத்தை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. 5 பாட்டு 5 டான்ஸு, பார்த்த உடனே காதல் அப்படின்றத விட இது எவ்வளவோ பரவாயில்ல. பட் ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து போகுது. ஸ்டோரி வந்து அவ்வளோவா இல்லை. இது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கிறதுனால விறுவிறுப்பாக போகுது, அது நான் இல்லை சார். ஸ்டோரி வந்து அவ்வளோ பெருசாக ஒரு இம்பேக்டாக வந்து இந்த படத்தில் இல்லை. அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது என்னென்னா ரொம்ப வைலன்ஸு கொடூரமாக காமிச்சிருக்கானுங்க. அது வந்து தேவையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. R ரேட்டட் மூவியாக A ரேட்டட் மூவியாக கொடுத்துருக்கானுங்க. எல்லாம் சரி தான். ஸோ நாங்களும் வந்து படம் எடுக்கிறோம் பாரு, KGF மாதிரி, நாங்களும் வந்து அப்படி எடுக்கிறோம் பாரு, நாங்களும் வந்து இப்படி எடுக்கிறோம், விக்ரம் மாதிரி எடுக்கிறோம் பாரு அப்படின்ற மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இந்த விக்ரம் படம், KGF படமும் விக்ரம் படம் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப குரூசமாக இருக்குது, ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது, குரூவலாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயம்னு தெரியல. இதயத்தை தனியாக எடுக்கிறது, கை குழந்தை தலைகீழாக தூக்கி போடுறது, தலைகீழாக எடுக்கிறது, குழந்தைங்களை கொல்றது. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து சமுதாயம் வந்து சீர்கட்டு கிடக்குது. இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா படம் வந்துச்சுன்னா அது நல்லதுக்கு இல்லை. அதுக்குன்னு பாசம் அப்படி சொல்லி நான் படம் எடுக்க சொல்லலை. ரொம்ப குரூவலாக காட்ட வேணாம் தான் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு தான் இந்த படத்துக்கு. ஃபுல்லாக ரத்தக்கரை தான். இப்போ அதாவது கதையில் வைலன்ஸ் இல்லை, வைலன்ஸில் தான் கதையே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெருமைப்பட விஷயம் இல்லை, கேவலமான ஒரு விஷயந்தான். ஸோ அதேமாதிரி KGF படத்தில் வந்து வைலன்ஸ் இருந்தது, ஒரு கதை இருந்தது. KGF 1, 2 ஏன்னா ஒன்றுமே இல்லாத வரவன் ஒருத்தன் கொட்டேஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஐட்டக்காரனாக உள்ளே வரவன் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அங்கே இருக்கிற மக்களை வந்து காப்பாற்றுவான். ஆனால் கடைசியாக தான் தெரியும் அவன் ஐட்டக்காரன் கிடையாது. அவனும் அந்த இடத்தால், KGFன்ற இடத்தால், அந்த அடிமை இடத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு அடிமையோட பையன். ஸோ அப்படின்றது KGF ஒரு கதை இருக்குது, வைலன்ஸ் இருந்தாலும். இதில் கதை இல்லை, ரிவெஞ்ச் சீக்கிங் மூவி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ பெருசாக எனக்கு கொடுத்தோம்ல. குழந்தைங்கள தயவு செஞ்சு கொண்டு போகணும். அதே மாதிரி பாசிட்டிவ் விஷயம், இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன்னா, கபீர் துஹான் சிங், எப்பா டே என்ன மனுஷன்னு தெரில. அந்த சீனில் எப்படி நடித்தாருன்னு தெரில. அந்த சீனில் நடித்து முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு எப்படி தூக்கம் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. கபீர் துஹான் சிங்னா ரொம்ப கொடூரமாக நடிச்சிருக்காப்புல, சொல்லவே முடியல. அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். பட் அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் ரொம்ப தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போல். ஸோ படத்தில் நிறைய இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், கபீர் துஹான் சிங்கோட பாசிட்டிவான ஒரு விஷயம். ஓகே, இது இப்போ திருப்பி நம்ம நெகட்டிவ் இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவோம். நெகட்டிவ் வந்து இது மாதிரி ரத்தக்கரை அதிகமாக இருக்குது, கதை இல்லை, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் பசங்களை தயவு செஞ்சு கொண்டே போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 3.8 கொடுக்குறேன். அதுவும் எதுக்குன்னா அந்த சினிமோட்டோகிராஃபி, அந்த கேமரா பிளேஸ்மெண்ட்டு தான் அதுக்கும், அப்புறம் அந்த ஜெகதீஷோட கேரக்டரும், அதுதான் எனக்கு இந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்காக வந்து 5க்கு வந்து 3.8 கொடுக்குறேன். பிஜிஎம்மும் நல்லது. ஸோ தேங்க்யூ.